இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பல நாளும் இன்னைக்கு வேத பாடசாலை சென்று யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதை முறையாக வேதங்களை அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்மை போன்ற சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியுமானா முடியாது. அந்த குறையை இந்த நூல் தீர்க்கிறது. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு நூல். எப்படி ஒரு மாடர்ன் ஸ்காலருக்கு பதில் சொல்வதற்கு இது தேவைப்படுகிறதோ, அது போலவே ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ட்ரெடிஷ்னலாக வேதத்துக்கு கொடுக்கப்படுற இன்டர்பிரிட்டேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் உதவுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வேதங்களில் எங்கெங்கெல்லாம் விஷ்ணுவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்திரன் தான் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த நம்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வேதங்களில் அதிகமாக குறிப்பிடப்படுகின்றவன் இந்திரன் தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நூலாசிரியர் ஏத்துக்கிறார். ஆனால் அந்த இந்திரனுக்கு பரத்துவம் சொல்லப்பட்டதா? பரத்துவம் அப்படின்னா இந்த தெய்வம் தான் த சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எந்த வழி பாவங்களுக்கும் ஆளாகாதவர், எந்த பாவமும் இவரை நேராது. இவருக்கு கர்மா கிடையாது. இவர் முழுக்கவே தன்னுடைய அவதார நோக்கம் அப்படிங்கிறது கர்மாவினால் கட்டுப்பட்டது அல்ல. மற்ற அனைத்து தேவர்களும் இவரைத்தான் வணங்குகிறார்களோ அந்த தெய்வம் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விஷ்ணுவுக்கு பொருந்துகிறதா அப்படிங்கிறத இந்த ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லிட்டே வர்றார். எங்கெங்கெல்லாம் திருமாலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், ரிக்வேதத்துல சொல்லியிருக்கா, அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறாரு. வேதங்களை புரிந்து கொள்வதற்கு நிருக்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு டிக்ஷனரி மாதிரி அந்த நிருக்தத்தை வைத்துக் கொண்டு ஒன்னொன்னுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஏதோ மனம் போன போக்கில் தான் ஒரு வைணவர் அப்படிங்கிறனாலேயே விஷ்ணு பரத்துவத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் ரொம்ப ஜெனியூனா விஷயங்களை எடுத்து வைக்கிறார்.